கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த ஜைன் டிவி மூலியமாக இந்த வருடத்திலே முதலாக உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாருக்கும் இந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து, இந்த நாளிலே நாம் தொடர்ந்து பார்க்க போகிற வேத பகுதி என்னவென்றால், பெண்களை பற்றி வேதத்திலே அநேக பெண்கள் வேதத்தில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அந்த இடத்துல பார்க்கும்போது பெண்களுடைய குணநலன்களை பற்றி நம்ம பார்க்கலாம். அதை இன்றைக்கு நாம் அன்னாளை பற்றி, அன்னாள் என்ற பெண்ணை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அன்னாள் யார், அவங்க என்ன செய்தாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். இதற்கு வேதாகம பகுதியாக சாமுவேலின் புஸ்தகம் 1 அதிகாரம் 1 முதல் 12 வசனங்கள் வரை நம்ம வாசித்து பார்ப்போமானால், இவளுடைய கணவராகிய எல்கானா, இவள் முதல் மனைவியாக இருந்திருக்கலாம், இவளுக்கு பிள்ளை இல்லை என்பதை நம்ம இங்கே வேதத்தில் சொல்லப்படுகிறது. அன்னாள் பெனினாள் என்று 2 மனைவிகள் அந்த எல்கானுக்கு இருந்தாங்க. அந்த பெனினாளுக்கு 10 குழந்தைகள் இருக்கிறாங்க. அன்னாளுக்கு குழந்தை இல்லை. ஆனால் அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது 5வது வசனம், 1 சாமுவேலின் புஸ்தகம் 1 அதிகாரம் 5 வசனத்தில், அன்னாளை சிநேகித்தபடினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான், கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். எவ்வளோ செல்வாக்காக இருந்தால் கூட இந்த உலகத்திலே ஒரு பெண்ணானவள் ஒரு வயது வந்த பிறகு இவ திருமண காரியத்திற்கு ஒரு உகந்த ஒரு இடமாக அவள் ஆரம்பிக்கப்படுகிறாள் அப்படின்றது நம்ம இந்த உலக ரீதியாக சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் அவளுக்கு திருமணம் ஆன பிறகு அவளுடைய சந்ததியை உருவாக்க வேண்டும் என்று இந்த உலகம் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். அப்படிப்பட்ட காலகட்டத்திலே இவளுக்கு குழந்தை இல்லாதனால தான் அந்த பெனினாளை அவள் திருமணம் செய்திருப்பார் என்று நினைக்கிறோம். அப்படி காலகட்டத்திலே பெனினாளை திருமணம் செய்து கொண்ட பிறகு அவர்களுக்கு 10 குழந்தைகள் பிறந்த பொழுது ஒவ்வொரு வருடமும் சீலோவிலே சேனைகளின் தேவனை, பரிசுத்த தேவனை அவர்கள் பலிபீடத்திற்கு சென்று வருஷந்தோறும் அவர்கள் போய் வருவது ஒரு வழக்கமாக இருந்தது. அந்த வழக்கத்தின்படி அவர்கள் போகும்பொழுதெல்லாம் இவளுடைய அந்த பெனினாள் என்பவள் அன்னாளை பார்த்து துக்கப்படுத்தபடி பேசுவது, சில விஷயங்களை அவளுக்கு விசனப்படுத்தபடி பேசுவது, இப்படி சில காரியங்கள் நடக்கும் பொழுது எத்தனையோ நாள் அவள் கண்டிப்பாக பெனினாளிடம் ரொம்ப கவலையாக, கஷ்டமா, பாரத்தோடு அவள் 10 குழந்தைகளோடு படுத்து தூங்கி இருக்கும்பொழுது இவள் தனிமையாக இருக்கும்போது எத்தனை நாள் அவள் அழுதுருப்பா அன்னாள், இல்லைங்களா? அப்படிப்பட்ட அன்னாள் இதே போல் வழக்கமாக அவங்க போயிருக்கும்போது 10 குழந்தையும் கூட்டிட்டு அந்த சீலோவிலே அந்த பலிபீடத்திற்கு போகிறாங்க. அந்த இடத்துல அவள் அழுது கொண்டிருக்கிறாள். அவருடைய கணவர் என்ன சொல்கிறார்னா, எல்கானா ஏன் அழுகிறார்? அன்னாளை பார்த்து சொல்கிறார். 8வது வசனம் சொல்லப்படுகிறது, அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுத்துகிறாய்? பாருங்கள், எத்தனை கொஸ்டின் கேட்குறாரு பாருங்க. ஒன்று, ஏன் அழுறேன்? ஏன் சாப்பிடாமல் இருக்கிறீங்க? ஏன் சஞ்சலமாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவர் சொல்கிறாரு, 10 குழந்தைகளை பார்க்கலாம் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். பாருங்கள், எவ்வளோ அன்பு கூறுறான். அன்னாலே குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு வெறுக்கலை. அதே போல் அன்னாள் பெனினாளிடம் போயிட்டு சண்டை போடலை. எனக்கு இப்படிலாம் நீ திட்டுறியே, என்னை ஏளனமாக செய்கிறியே, ஏளனமாக பேசுகிறியேன்னு சொல்லிட்டு அன்னாள் கேட்கல. ஒரு நாளுக்கு தன்னுடைய கணவரிடத்தில் கூட பெனினாள் என்னை இப்படியெல்லாம் கேவலமாக பேசுகிறான்ன்றதும் சொல்லலை. ஆனால் அவள் என்ன செய்கிறா பாருங்க, ஒரு பெண் ஏதாவது ஒரு குறந்தா யாராச்சும் கிட்ட போய் சொல்லுவாங்க, எனக்கு இப்படிலாம் திட்டுறாங்க, எனக்கு அசிங்கப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்கன்னு. ஆனால் அன்னாள் என்ன செய்த பாருங்க, எதுவுமே பண்ணல. அழறா, சாப்பிடாமல் இருக்கிறா, மனசுக்கு சஞ்சலமாக ஒரு முகம் வருத்தத்தோடு இருக்குது. அதை பார்த்த தன்னுடைய கணவர், ஏன் அழுற? ஏன் சாப்பிடாமல் இருக்கிற? ஏன் சஞ்சலப்படுற? அந்த 10 குழந்தைங்களை விட நான் உனக்கு அதிகம் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேசிக்கிற ஒரு அன்பை காட்டுகிறார். அந்த அன்பிலே ஒரு வார்த்தையை சொல்கிறார். அப்படி சொல்லும்போது அன்னாள் அதற்கு கூட பதில் சொல்லலை. கணவர்கிட்ட நான் ஏன் அழுவுறேன், பெனினாள் இப்படி என்னை பேசிட்டாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லாதபடிக்கு, அங்கே வருஷந்தோறும் போகிற வழக்கமான அது ஆலயமாக இருந்தால் கூட அந்த ஆலயத்துக்கு உள்ளே போய் சென்று அங்கே என்ன செய்கிறான்னு சொன்னால், மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, 1 அதிகாரம் 10 வசனத்தில் சொல்லப்படுகிறது, மனம் கசந்து அழுறா. என்ன
ஒரு வேளை அவள் மனசுக்குள்ளே எனக்கு குழந்தை இல்லாதனால தானே என்னை பெண்ணினார் இப்படிலாம் பேசுகிறாங்க, என்னை வருஷந்தோறும் இந்த ஆலயத்துக்கு வருவது நான் வெறுமையாக போகிறேனே, எனக்கு ஏன் இப்படியெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. அப்போது ஒரு பொருத்தனை செய்கிறாள் அன்னாள், ஒரு பொருத்தனை செய்கிறாள். பாருங்கள், ஜெபிக்கிறது எல்லாமே எனக்கு இது வேணும், எனக்கு வீடு கிடைக்கணும், வாசல் கிடைக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் கணவர் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்றது வேண்டுதல் செய்து நம்ம என்ன செய்யுது, கிடைச்ச உடனே ஒரு சில நம்மளால் முடிஞ்ச நன்றிகளை சொல்லித்து விட்டுடுவோம். ஆனால் அன்னாள் என்ன செய்கிறான்னா ஒரு பொருத்தனை செய்கிறா. என்ன பொருத்தனை செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஜெபிக்கிறா. 6 விதமான ஜெபங்கள் செய்கிறா. 1, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி. பாருங்க, முதல்ல என்னை என்ன பண்ணுங்க, கண்ணோக்கி பாருங்க, என்னை நினைங்க. உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால், பொருத்தனை எப்படி சொல்கிறான்னா, கண்டிப்பாக ஒரு ஆண் பிள்ளை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவனை உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அவன் மேலே நான் கத்தி கூட வச்சு, அவனை சவரன் கத்தி வச்சு கூட அவனை என்ன செய்ய மாட்டேன், எதுவுமே செய்ய மாட்டேன். அப்போது அவள் கர்த்தருடைய சந்தில் வெகு நேர விண்ணப்பம் செய்தாள் என்பதை இங்கே பார்க்குறோம். அந்த ஜெபத்தை ஏலி பார்க்கிறார். ஏலி என்ன இப்படிலாம் பேசி ஏதோ ஒன்று உதடு மட்டும் தான் அசையுது, இவ குடித்து திருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு செல்லும்போது, அப்போ அந்த ஏலி கிட்ட போய் எல்லாவற்றையும் சொல்கிறாள். அப்போ அந்த ஏலி அவருக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை, சமாதானத்தோடு போ. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, சமாதானத்தோடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின் அவர் உனக்கு கட்டளையிடுவார். பாருங்க, அவர் ஏலியினுடைய அந்த வாழ்த்துதல், அந்த ஆசீர்வாதம் என்ன சொல்கிறாருன்னா, நீ சமாதானத்தோடு போ, எல்லாம் நடக்கும், உன் விண்ணப்பம் என்னவோ அது எல்லாமே தேவன் என்ன பண்ணுவார், அருள் செய்வார், கட்டளையிடுவார்னு சொல்லிட்டு அவருக்கு அனுப்புகிறார். அதே மாதிரி அந்த வருடம், அவர் அன்னைக்கு வந்த வருடத்திலே ஒரு குழந்தையும் என்ன செய்யுது, இவ கர்ப்பம் தரிக்கிறாள். அந்த கர்ப்பம் தரித்து குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தைக்கு சாமுவேல் என்று பெயர் இடுறாள். அந்த வருஷத்திலே திரும்ப அந்த சீலோவிலே பலிபீடத்திற்கு, கர்த்தரை பலிபீடத்திற்கு செல்வதற்கு காலமாக வருகிறது. தன் கணவர் அன்னாளை கூப்பிடுகிறார். வா, அந்த இடத்துக்கு நம்ம வழக்கமாக போகிற இடத்துக்கு போகலாம் என்று சொல்லும்போது அவள் அன்னாள் சொல்கிறார், பால் மருந்து பிறகு என் குழந்தையை ஆலயத்திற்கு கொண்டு வந்து விடுவேன் என்று நான் பொருத்தனை பண்ணி வந்தேன், ஆகையினால் நீங்கள் போங்க, நான் பால் மறந்த பிறகு நான் என்னுடைய குழந்தையை அழைச்சிட்டு நான் என்ன செய்ய போகிறேன், அந்த ஆலயத்திற்கு விட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் எத்தனையோ தாய் தன்னுடைய குழந்தை சுகமாக இருப்பாங்களாம், நல்லா நம்மளுக்கு குழந்தையே இல்லாத 20 வருஷமாக நம்ம வாழ்ந்தோமே, நம்மளுக்கு குழந்தை கொடுத்தா நம்ம செல்ல பிள்ளையாக வளர்க்கலாம், எப்படிலாம் கனவு காண்ட ஒரு தாய் இருப்பாள். ஆனால் இந்த தாய் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டவருக்கே கொடுக்கணும்னு சொல்லிட்டு பொருத்தனை பண்ணா. அதே மாதிரி அந்த குழந்தையே அப்படி என்ன செய்தாங்க, பால் மருந்து குழந்தையை அழைச்சிட்டு போயிட்டு ஏலிக்கிட்ட விட்டாங்க. நாமளாம் இருந்தால் அந்த ஏலிக்கிட்ட விடும்பொழுது கூட நம்ம மனசு இருந்திருக்குமா, நமக்கு என்ன இருந்திருக்கும், ஐயோ குழந்தை பால் மருந்து 2 வயசு இருக்குமா, பால் மறுக்கிற குழந்தை குறைஞ்சது 2 வயசு தான் இருக்கும், அந்த பால் மருந்து குழந்தை விட்டுட்டு வருமே, நம்ம மனசெல்லாம் எப்படி இருக்கும், கண்ணீரும் கசப்பும் கவலையுமா இருந்திருப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவளை அவ்வளோ அழகாக கொண்டு 2ஆம் அதிகாரத்தில் அவள் என்ன பண்ணுறா, பெரிய ஜபத்தை ஏறெடுக்கிறார். அந்த குழந்தை விட்டுட்டு பிறகு ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறார். அந்த ஜபத்தை நீங்கள் வாசித்து பார்ப்போம்னால், நீங்கள் 36 விதமான ஜபங்கள் அதில் செய்யப்பட்டிருக்குது. 2ஆம் அதிகாரம் 1 முதல் நீங்கள் 10 வசனங்கள் வரை நீங்கள் வாசித்து பாருங்க. அவர் அவ்வளோ அழகாக அந்த குழந்தைய விட்டுட்டு எவ்வளோ சந்தோஷமாக தேவனை துதித்து போற்றி என்ன செய்தா, அழகாக சொல்கிறா. இப்படிப்பட்ட ஒரு அன்னாளை போல இந்த உலகத்தில் நாம் பெற்றெடுக்க முடியாவிட்டாலும், இப்படிப்பட்ட ஒரு சாமுவேலை போல சாமுவேலுக்காக நாம் ஜெபிக்கலாம்ல. எத்தனையோ பேர் குழந்தைங்க இன்னைக்கு இருக்கிறாங்க, அத்தனை பேர் சாமுவேலாக கர்த்தர் மாற்றுகிற வல்லவராக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் நினைத்தால் அநேக பிள்ளைகள் நம்ம குடும்பத்தில் இருக்கிறது, மற்ற குடும்பத்துங்களும் இருக்குது, ரட்சிக்கப்படாத குடும்பங்களும் இருக்குது. இப்படிப்பட்ட குழந்தைகளை சிறு வயதிலிருந்தே நாம் என்ன செய்யணும், சாமுவேலை போல ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக வளர்க்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய வசனங்களை கொண்டு தான் நம்ம வளர்க்க முடியும். ஆகையினால அன்னாளை போற ஒரு நல்ல ஒரு குணசாலியான ஒரு பெண், இப்படிப்பட்ட ஒரு பெண், அதுக்கப்புறம் பாருங்க அவளுக்கு அந்த குழந்தையோடு நிற்கல,
அந்த குழந்தையோட அவள் நிற்கப்படலை. அந்த ஒன்றை எடுத்துகிட்டு வந்து ஆலயத்துக்கு கொடுக்கும்பொழுது அவள் என்ன பண்ணுறாள், 5 குழந்தைகளை அவள் பெற்றார். மீண்டும் 5 குழந்தைகளுக்கு கர்த்தர் கொடுத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆம், நீ ஒன்றை நீ கர்த்தருக்கென்று கொடுத்தால் உனக்கு 5 விதமான ஆசீர்வாதங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். முழு மனதோடு முழு பலத்தோடு அன்பு கூற வேண்டும். நேசித்தா அவள் கர்த்தரை மாத்திரமே. எந்த மனுஷனை போய் எந்த மனுஷங்கிட்ட ஏலி கூட அந்த சபையில் இருந்தார் தான். ஏலிகிட்ட போய் முதல்ல சொல்லலை, எனக்கு இப்படிலாம் செய்கிறாங்க எங்கள் வீட்டில், என்னை கொடுமைப்படுத்துகிறா பெனினாள் என்று யாருக்கிட்டும் சொல்ல, தன் கணவர்கிட்ட சொல்லலை, யாருக்கிட்ட சொல்லலை. ஆனால் அவள் யாருக்கிட்ட போயிட்டு முதலாவது முறையிடுறாள், கர்த்தரிடத்தில் முறையிடலாம். பிரியமானவர்களே, நாம் மனிதனை நம்புவதற்கு பார்க்கிறோம். எந்த ஒரு நமக்கு தேவைகள் இருக்கிறதோ அந்த தேவைகளுக்காக முதலாவது தேவனை நோக்கி நீங்கள் நம்ம ஜெபிக்க பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், இப்பொழுது கூட நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெண் பிள்ளைகளுக்காக நான் சொல்கிறேன். திருமணம் ஆகி குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்காக நான் சொல்ல வர்றது என்னென்னா, நீ யாரையும் நோக்காதே, உன் தேவனாகிய முகத்தை நோக்கி அன்னாளை போல கண்ணீர் விட்டு ஒரு பொருத்தனையோடு ஜெபம் பண்ணுங்க. உங்களை பொருத்தனை கண்டிப்பாக கர்த்தர் என்ன செய்வார், உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கும் ஒரு குழந்தை கண்டிப்பாக கொடுப்பார். பிரியமானவர்களே, இந்த ஜெயின் டிவி மூலமாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு திருமணமாகி அநேக வருஷங்கள் ஆயும் எனக்கு குழந்தை இல்லை, எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், எனக்கு குழந்தை இல்லை என்று நீ வருத்தப்படுகிறீர்களா, கவலைப்படுகிறீர்களா? கவலைப்படாதீர்கள். கர்த்தர் ஒருவரே உன் கர்ப்பத்தின் கனியை கொடுக்கிற வல்லவராக இருக்கப்படினாலே கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தரை நோக்கி நீங்கள் பார்க்கணும். அன்னாளை போல நீங்கள் பார்க்கணும். அப்போ அன்னாளை போல ஒரு பொருத்தின ஜெபத்தோடு ஜெபிக்க வேண்டும். பாருங்கள், அந்த வருடத்தில் அவங்க அந்த வருஷத்தில் அவள் ஜெபித்து வந்தால் அதே வருடத்தில் அந்த சாமுவேல் குழந்தை கர்ப்பம் தரித்தாள் என்பதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஜெபித்து பல காலம் பல வருஷம் அவள் காத்துப்படவில்லை. கர்த்தர் அவர் ஜெபத்தை கண்ணீரோடு கண்ட ஜெபத்தை அவள் கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரத்தோடு அறுப்பான் என்ற வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நீங்களும் இப்பொழுது வேணால் வருத்தப்பட்டிருக்கலாம். வருத்தப்பட்டு பார சுமப்பவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை கேட்ட நீங்கள் யாவரும் கண்களை மூடி ஒரு நிமிடம், கர்த்தாவே, எனக்கு இந்த மாதிரி குறைகள் இருக்கிறதே, இந்த குறைகளை நிறைவாக்க தேவன் நீர் மாத்திரம்தான் என்று ஜெபிக்கலாமா? ஆமேன். ஸ்தோத்திர ஆண்டவரே, எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இதோ இந்த நேரத்தில் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம். அப்பா, அன்னாளை போல ஜெபிக்கும் போது நீ ஒரு நல்ல ஆண்டவரே வல்லமையான ஒரு வார்த்தையை ஆண்டவரே அவர்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தையை கொடுப்பது போல தகப்பனே, ஏழு சமாதானத்தோடு போ என்று சொன்னது போல அப்பா, அந்த வருடத்திலே அவங்களுக்கு ஆண்டவரே ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து உமக்கு பொருத்தனை பண்ணினது போல ஒரு சாமுவேலுக்கு தீர்க்கதரிசியை கொடுத்தீங்களா ராஜா? அப்பா, இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெண் பிள்ளைகளும் ஆண்டவரே திருமணம் ஆகி பல வருடமாக குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்காக செபிக்கிறாண்டவரே. அப்பா, இப்பொழுது ஆண்டவரே முகத்தை பார்த்து தகப்பனே இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் கர்ப்பத்தை தொட வேண்டுமாய் எந்த குறைகள் இருந்தாலும் எல்லா கர்ப்பத்தின் கனிகளும் தகப்பனே வல்லமையாக நீர் மாற்றப் போவதற்காக நன்றி செலுத்துகிற ராஜா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.